குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறாருங்க, நல்லா ஆசிரமம் வச்சு நல்லா பகவானை நினச்சி நல்லா அவர் தன்னுடைய கைங்கரியத்தை செய்கிறாருங்க. தோட்டம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த தோட்டத்துக்கு என்ன ஆகுது, இவருக்கு கர்மா இருக்குதுங்க. கர்மாவிலேருந்து நோபடி குட் எஸ்கேப். இவர் என்ன பண்ண, அந்த தோட்டத்துக்கு ஒரு மாடு மேயுதுங்க. அந்த பூவெல்லாம், அழகான பூவெல்லாம் மேயுதுங்க. 2 தடவை இப்படி தட்டி தட்டி அமிச்சார். 3ஆவது தடவை கோபம் வந்ததுங்க. அவர் அந்த பூமியை தோன்றதுக்கு நல்லா அந்த கடப்பாரை வச்சுட்டு இருக்கார் பாருங்க. அந்த கடப்பாரியை எடுத்து தூக்கி போட்டாருங்க. மாடு செத்து போச்சு, பசு மாடு செத்து போச்சு. அதாவது பசு நம்ம தெய்வமாக கொண்டாடுறாங்க. பசுவும் பிராமணனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பசுவுக்கு புல் கொடுக்குறீங்க பாருங்கள், அகத்திக்கீரை கொடுக்குறீங்களே, அவ்வளோவா ரொம்ப நல்லதுங்க. இன்னும் சாதாரணமாக ஜனங்க பசுவுக்கு அவுத்திக்கீரை எடுத்துன்னு போகிறாங்களா என்னடான்னு நினைக்காதீங்க. ஜனங்க செய்கிறது ஒன்று தர்மங்க. இது அவ்வளோ விசேஷங்க. இந்த பிராமணன் இந்த சன்னியாசி என்ன பண்ணுறான், சட்டுன்னு அந்த கடப்பாரை எடுத்து அடித்த உடனே பசு செத்து போச்சுங்க. அப்போவே அந்த பாவம், இந்த காலத்தில் கலியுகம், என்ன தப்பு பண்ணாலும் தண்டனை கைக்கு கை கிடைக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உடனே அந்த பாவம் இந்த சன்னியாசி மேலே அப்படி கிட்ட வருது பாருங்க. அவன் சன்னியாசிக்கு தான் தெரியுமே. உடனே யோசித்து பார்த்தான் என்னான்னு சொல்லிட்டு, அந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நில்லு. என்னுடைய உடம்புல உனக்கு தெரியும், ஒரு அவயமும் ஒருத்தருக்கு சொந்தமானது. ஸோ எனது கையால் நான் அடித்தேன் பாரு, இது இந்திரனுக்கு சொந்தமானது. இந்திரனை போய் பிடின்னா, இந்த பாவம் இந்திரன்கிட்ட போகும்போது இந்திரன் வந்தான் ஒரு ராஜா ரூபத்தில். ஆஹா, ரொம்ப நல்லா தோட்டம் வச்சிருக்கிய, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, இதெல்லாம் யார் செஞ்சதுன்னும் போது இந்த சன்னியாசி நான் தான் செஞ்சேன்னா. உடனே ராஜா, ஏயா நீ உன்னுடைய கையால் அந்த இரும்பு கம்பியை எடுத்து அந்த பசுவை சாகும்போது அப்போ இந்திரனான நான் செஞ்சேன். இப்போ இந்த தோட்டத்தை பற்றி செஞ்சதை பற்றி நீ செஞ்சேன்றியா? தானிக்கு தானா தீனிக்கு லேதான்னு அவரை பிடிச்சி கேட்டு அந்த பாவத்தை அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி அரிய தகவலை சொல்கிறேன். நான் என்னுடைய வீடியோவை பாருங்கள். டிலக் ஸ்ரீதரனை சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.